வணக்கம். இண்டிகேட்டர் ட்ரேடர். ஸோ நீங்கள் ப்ரைஸில் என்ன பண்ணுறீங்க, ஒரு ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ வந்து ப்ரைஸ் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் போகுதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறீங்க. அதுக்கப்புறமா ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகுது, ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிட்டு டவுன் ட்ரெண்டில் போகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ நீங்கள் இது கண்டுபிடிக்கும் போது இப்போ நீங்கள் அடுத்து பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஒரு சரியான ஏரியாவில் வந்து என்ட்ரி கொடுக்கறது. இந்த ஏரியாவில் என்ட்ரி கொடுக்கணும், இந்த ஏரியாவில் ஒரு புல் பேக்கில் என்ட்ரி கொடுக்கணும், இந்த ஏரியாவில் ஒரு புல் பேக்கில் என்ட்ரி கொடுக்கணும். ஒரு பிரேக் அவுட் ட்ரேடர்ஸாக இருந்தால் இந்த ஏரியாவில் என்ட்ரி கொடுப்பாங்க, இந்த ஏரியாவில் என்ட்ரி கொடுப்பாங்க, இங்கே ஏரியாவில் என்ட்ரி கொடுப்பாங்க. நீங்கள் வந்து புல் பேக் ட்ரேடரா இல்லைனா பிரேக் அவுட் ட்ரேடரா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ரிவர்சல் ட்ரேடர்ஸ் எங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஏரியாவில் என்ட்ரி கொடுப்பாங்க, செல் கொடுப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் நம்ம கொடுக்க வேண்டிய என்ட்ரிஸ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு புல் பேக்கில் எப்படி என்ட்ரி கொடுக்கறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது இந்த ஏரியாவில் எப்படி பிடிக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவில் என்ட்ரி கொடுக்கறது, இந்த ஏரியாவில் என்ட்ரி கொடுக்கறது ஒரு பிரேக் அவுட்டுக்கு, இந்த ஏரியாவில் வந்து ரிவர்சலுக்கு என்ட்ரி கொடுக்கறத நான் இன்னொரு ஸ்ட்ராட்டஜியில் சொல்கிறேன். இதில் வந்து இந்த ஏரியாஸ், இந்த புல் பேக்கில் கரெக்டான என்ட்ரி கொடுக்கலாமா? இப்போ வந்து எஸ்எம்சி ஐசிடியில் என்ன சொல்லுவாங்க, இந்த ஏரியா வந்து ஒரு கரெக்டான டிஸ்கவுண்ட் ஏரியாவில் நான் கொடுக்குறேன், இந்த ஏரியாவில் வந்து ஒரு ப்ரீமியமில் நான் செல் பண்ணுறேன், இந்த ஏரியாலாம் ப்ரீமியம், இதில் நான் செல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ப்ரைஸ் வந்து இப்படி ஹையர் ஹை மேக் பண்ணிட்டே போகுது, ப்ரைஸ் வந்து ஹையர் ஹை மேக் பண்ணிட்டே போகுது, இந்த இடத்துல வந்து லோவர் ஹை மேக் பண்ணிட்டே போகுது. ஸோ இந்த மாதிரியான டைமில் வந்து நம்ம கரெக்டான டிஸ்கவுண்ட் அண்ட் ப்ரீமியமில் ஒரு இண்டிகேட்டர் யூஸ் செஞ்சு என்ட்ரி கொடுக்கலாமான்னு பார்க்குறோம். ஏன் வந்து இண்டிகேட்டர்னா நிறைய ட்ரேடர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கரெக்டாக, அதாவது ஒரு ஃபிப்பு போட தெரியாது. இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபிப்பு போட வேண்டியதாக இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு ஃபிப்பு இப்படி போட்டிங்கன்னா நிறைய ட்ரேடர்ஸ்க்கு வந்து ஒரு எப்படி எனக்கு ஃபிப்பு போடணும்னு தெரில சார் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அனுப்புறது ஃபிப்பு எப்படி போடணும், ஃபிப்பு எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிப்பு வந்து நீங்கள் ஃபிப்பு போட்டு தான் டிஸ்கவுண்ட் அண்ட் ப்ரீமியம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. இண்டிகேட்டர்ஸில் கூட கண்டுபிடிக்கலாம், பட் அது எப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இங்கே எடுத்திருக்க என்ட்ரிஸ் எல்லாமே வந்து இதில் கிடையாது. இந்த இந்த இண்டிகேட்டர் யூஸ் செஞ்சு எடுத்த என்ட்ரிஸ் கிடையாது. பட் இந்த இண்டிகேட்டர் வந்து என்னோட ஃபேவரட்ன்றதுனால நான் வந்து இந்த இண்டிகேட்டரை கண்டிப்பாக கோல்டுக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன். அது எப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இண்டிகேட்டர் வந்து இந்த இடத்துல பை தருதா, பை தரும்போது பாருங்கள் எவ்வளோ பெரிய வந்து ஒரு ரேலி, திரும்ப வந்து ஒரு செல் தருது, செல் தரும்போது ஒரு ஃபால் இருக்குது, திரும்ப இந்த இடத்துல வந்து ஒரு பை தருது, பை தரும்போது ஒரு புஷ் இருக்குது, திரும்ப இந்த இடத்துல செல் தருது, செல் தரும்போது ஒரு டவுன் இருக்குது. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் என்ட்ரி இருக்குது. ஒரு ஒரு ஃபால், ஒரு செல் வரும்போது ஒரு சின்னதாக மார்க்கெட் கீழே விழுற மாதிரி போயிருக்கும், ஒரு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பை, நல்ல அப் மூவ்மெண்ட், திரும்ப இந்த இடத்துல செல் வந்து ஒரு ஒரு சின்னதாக வந்து ஒரு மேபி ஒரு பிரேக் ஈவன் ஆர் லாஸில் முடிஞ்சிருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக லாஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன வின்னு. ஸோ இப்படி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு லாஸ் வந்து அடிக்காத ஸ்ட்ராட்டஜி எதுவுமே இல்லை. ஸோ இந்த இண்டிகேட்டரில் இந்த ஸ்ட்ராட்டஜியில் கூட ஸ்டாப் லாஸ் அடிக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் கிளியராக. கண்டிப்பாக வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கும். பட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல நீங்கள் பை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பை கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து செல் தரீங்க. ஓகே, ஸோ இது எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குன்னா ஒரு 1:5 கிட்டே இருக்குது. நான் இதை வந்து ஆக்சுவலாக வந்து மெஷர் பண்ணேன். இந்த ட்ரேட்ஸ்லாம் எடுக்கும்போது நான் இதையும் வந்து மெஷர் பண்ணேன். பட் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோன்னா, 1:5 இருக்குல்ல, இந்த இடத்துல பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து இந்த கேண்டலில் வந்து இது வந்து செல் அப்படின்னு சொல்லி தருது. ஓகே, ஸோ இந்த கேண்டலில் செல் தருதுன்னா 1:5 வந்து ஈஸியாக வந்துடுச்சு. நீங்கள் யோசிக்கலாம், நான் 1:5 வந்து ஒரு ட்ரெண்டில் வந்து பிடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல விஷயம். பட் எல்லா டைமுமே நம்மளுக்கு வந்து 1:5 வருமானா வராது. அது நிறைய சைக்காலஜிக்கு வந்து செட் ஆகாது. சில பேருக்கு வந்து 1:5 வைக்கிறீங்கன்னா நிறைய வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கும். அது எல்லாராலையும் எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது. அது ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது விஷயம், ஒரு ட்ரெண்டில் வந்து உங்களால் கரெக்டான என்ட்ரிஸ் கொடுக்க முடியுதுன்னா, இந்த இடத்துல பாருங்கள் 3 என்ட்ரிஸ் கொடுத்துருக்கீங்க. 1, 2, 3 எல்லாமே வந்து 1:2 1:2 1:2 1:2. இப்போ எவ்வளோ ஆச்சு, 6 ஆயிடுச்சு. ஒரே ட்ரெண்ட் தான், ஒரே ட்ரெண்டில் வந்து இப்படி பிடிக்கும் போது 1:6 பிடிச்சிருக்கீங்க. பட் ஒரே ட்ரெண்டை மொத்தமாக பிடிக்கும் போது 1:5.2 தான் பிடிச்சிருக்கீங்க. ப்ளஸ் இன்னொரு விஷயம், எப்பவுமே வந்து இந்த ட்ரெண்ட் நடக்காது, பட் 1:2 வந்து அச்சீவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் நான் எய்ம் பண்ணுறது என்னன்னா, ஒரு நல்ல வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ஏரியாவில் 1:2க்கு நான் வாங்கணும், அதே மாதிரி நல்ல வந்து ஒரு ப்ரீமியம் ஏரியாவில் 1:2க்கு வந்து நான் செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியில் எடுத்தது தான் இது. பட் இதில் வந்து 1:2 வந்து அச்சீவ் ஆகலை. நேற்று நைட் எடுத்தது. பட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 பாயிண்ட்ல வந்து எனக்கு டார்கெட் மிஸ் ஆகிட்டு இது போயிட்டு இருக்கு. அது அப்படியே போகட்டும், ட்ரேடிங்கில் வந்து அது ரொம்ப சகஜம். பட் இந்த ஏரியாஸ் நம்ம எப்படி என்ட்ரி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா, இந்த டாப் பாட்டம் இண்டிகேட்டர் இருக்குல்ல, இப்போ வந்து பாட்டம் வந்து நான் 1 வைக்கிறேன். ஓகே, பாட்டம் வந்து 1 வச்சுன்னா எங்கே சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல பாட்டம் வந்து 1 வச்சுன்னா ஆகுது, செல்லிங் வந்து அதிகமாக வருது. டாப் வந்து வைக்கிறேன்னு சொன்னோன்னா, இப்போ வந்து டாப் வந்து ஜஸ்ட் ஒரு 100 வைக்கிறேன்னு சொல்லி பாருங்களேன்.
இப்போ வந்து இது டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள். நான் என்ன சொல்லுவேன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஈக்குவலாக வச்சுக்கோங்க. இந்த பாட்டமையும் டாப்பையும் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஈக்குவலாக வச்சுக்கோங்க. அதிகமாக வந்து மாற்ற வேண்டாம். ஏன் வந்து ஈக்குவலாக வச்சுக்கிறீங்கன்னா, நீங்கள் ஈக்குவலாக வைக்கும் போது பையிங் அண்ட் செல்லிங் ரெண்டுக்குமே ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி தரீங்க. ஒரு சைடு மட்டும் நீங்கள் சாஞ்சிடல, பியர் சைடு மட்டும் சாஞ்சிடல, புல் சைடு மட்டும் சாஞ்சிடல, ரெண்டுக்குமே ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி தரீங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, என்னதான் ஒரு புல்லாக இருந்தாலும், அதாவது ஒரு புல் ரன்னாக இருந்தாலும், என்னதான் ஒரு பியர் ரன்னாக இருந்தாலும், முடிஞ்ச அளவுக்கு ஈக்குவலாக வச்சுக்கிறது நல்லது. ஓகே, ஸோ நான் என்ன செட்டிங்ஸ் யூஸ் பண்ண போகிறேன்னா 3-3 அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண போகிறேன். அதாவது புல்ஸ் அண்ட் பியர்ஸ் ரெண்டு பேருக்குமே நான் வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி தரேன். மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் தான், ஸ்டில் நான் வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி தரேன் ரெண்டு பேருக்குமே. ப்ளஸ் செட்டிங்ஸ் வந்து 14 இருந்துச்சு. இந்த இடத்துல செட்டிங்ஸ் வந்து 14 இருந்துச்சு, அதை வந்து நான் 3ன்னு போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ ஏன் 3 அப்படின்றத சொல்கிறேன். ப்ளஸ் இன்னொரு விஷயம், இதில் வந்து நான் செட்டிங்ஸை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்டில் இருக்கிறத நான் ப்ளூன்னு போட்டுக்கிறேன். ஓகே, ப்ளூன்னு போட்டுட்டேன். இந்த இடத்துல வந்து ஒயிட்டில் போட்டுடுறேன். ஸோ ஒயிட்டில் போட்டேன்னா ரொம்ப கிளியராக இருக்கும். இந்த பிளாட் வந்து இப்போ எனக்கு தேவையில்லை. இந்த பிளாட் வந்து இப்போ எனக்கு தேவையில்லை. இப்போ பாருங்க, பை அண்ட் செல் வந்து எப்படி இருக்குன்னு ரொம்ப கிளியராக தெரியுதா? இந்த இடத்துல செல்லு, இந்த இடத்துல பை, அவ்வளோதான். இது நடந்துச்சுன்னா நம்ம வந்து என்ட்ரி எடுத்துகிட்டே இருப்போம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட கான்செப்டை நான் சொல்லிட்டேன், எப்படி பில்ட் பண்ணியிருக்கோன்னு. இந்த ஸ்ட்ராட்டஜியோட கான்செப்டே என்னது? ஒரு புல் பேக்கு, ஒரு ட்ரெண்டில் அந்த புல் பேக்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம கரெக்டான ஏரியாவில் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து பை வருது. ஓகேவா? இந்த இடத்துல பை, அதே மாதிரி இந்த இடத்துல செல் வருது. செல் வந்துச்சுன்னா நம்ம எதுவும் பண்ண மாட்டோம். திரும்ப இந்த இடத்துல வந்து பை, இந்த ஏரியாவில் இந்த ஏரியாவில் பை. இந்த ஏன் இந்த ஏரியாவில் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். இது இன்னொரு ஸ்ட்ராட்டஜியில் வந்தது. பட் இந்த ஏரியாவில் இது வந்து பைனா கண்டிப்பாக ஒரு 1:2 அடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் இந்த இடத்துல ஒரு பை, வேற ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு பை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த என்ட்ரிஸும் சரியாக எடுக்கல. அதுக்கப்புறம் இந்த ஒரு என்ட்ரிஸ் எடுத்தது. இந்த என்ட்ரிஸ் எங்க? இந்த என்ட்ரிஸ் வந்து இங்கே இருக்குது. ஆல்மோஸ்ட் இந்த செல்லில் வந்து நான் எடுத்திருந்தேன். இந்த செல்லை எடுத்துட்டு இதுக்கு மேலே வந்து ஸ்டாப் லாஸ். இதான ஸ்விங் ஹை. ஸ்விங் ஹைக்கு ஒரு 2 பாயிண்ட் அப்படி தள்ளி வந்து ஸ்டாப் லாஸ். இந்த இடத்துல என்ன இருக்குது? 407 இருக்குது. நான் எங்கே போட்டிருக்கேன்? 40401. நான் இங்கே போட்டிருக்கிறது வந்து 407. ஆக்சுவலாக வந்து இன்னும் கூட கம்மியாக போடணும். நான் ரொம்ப அதிகமாக போட்டிருக்கேன் போல ஸ்டாப் லாஸ். 403 இந்த இடத்துல வச்சாலே போதும். பட் நான் வந்து இந்த ஸ்விங்கை கணக்கில் எடுத்துகிட்டு கொஞ்சம் தள்ளி வந்து நேற்று எடுத்த ட்ரேட் இது கொஞ்சம் தள்ளி நான் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து மிஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ட்ரேட் இவ்வளோ தூரம் வருமானு சொல்லி எனக்கு தெரியல. இது லாஸ்ட்ல இல்லை, ஆனாலும் வந்து மிஸ் ஆயிடுச்சு. 1:2 வந்து கிடைக்கல இந்த இடத்துல. ஓகே, நான் இந்த ஏரியா தான் வச்சுருந்தேன். என் ப்ரோக்கரில் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ப்ரோக்கர் டு ப்ரோக்கர் வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து டிஃபர் ஆகணும். அதில் வந்து எனக்கு இதுதான் வந்துச்சு, 446 கிட்ட இந்த ஏரியாவில் வந்துச்சு. அதில் வந்து எனக்கு டார்கெட் அடிக்கல. ஓகே, அது செகண்டரி. இப்போ இந்த இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல வந்து எப்படி பை எடுக்கிறோம், இந்த இடத்துல வந்து எப்படி செல் எடுக்கிறோம், ஒரு ட்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டோம்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இண்டிகேட்டரையே என்ன பண்ணலாம் நீங்கள்? இந்த இண்டிகேட்டரையே டாப் பாட்டம் இருக்குல்ல, டாப் பாட்டம், இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு இண்டிகேட்டர், ஒரு பவர்ஃபுல்லான இண்டிகேட்டர். பட் நிறைய ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல. உங்கள் ட்ரேடிங் கிட்டில் இது இல்லைனா கண்டிப்பாக உங்களோட ட்ரேடிங் கிட்டில் டாப் பாட்டம் இண்டிகேட்டரை வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பார்க்குறீங்க? இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து இதுவும் வந்து மாற்றிக்கலாம். ஓகேவா? நமக்கு வந்து இது தேவையே இல்லை. நம்மளுக்கு தேவையானது வந்து இதுதான் இந்த 2 ஏரியா. ஸோ இப்போ என்ன பார்க்குறீங்க? இந்த ஏரியா வந்து ப்ளூவில் இருக்குது. இந்த ஏரியா ப்ளூவில் இருக்கும்போது எனக்கு வந்து பை சிக்னல் தரணும். இந்த இடத்துல தருது, இந்த இடத்துல தருது, இந்த இடத்துல தருது, இந்த இடத்துல தருது, இந்த இடத்துல தருது. ஸோ பை சிக்னல் எல்லாமே வந்துருச்சு. நீங்கள் யோசிக்கலாம், எனக்கு வந்து ஃபேக் என்ட்ரிஸ் அவாய்ட் பண்ண முடியுமானா, முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல வந்து நம்ம ஃபேக் என்ட்ரிஸ் அவாய்ட் பண்ணுவோம். பாருங்க, இந்த இடத்துல வந்து இது செல் வருது. ஓகேவா? இந்த இடத்துல வந்து செல் வருது. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் எங்கேயுமே வந்து செல் இல்லை. இது வந்து அப்புறம் வந்து பையாக மாறிடுது. இந்த இடத்துல பாருங்க, இது ப்ளூவாக மாறுது. இது ப்ளூவாக மாறும் போது உங்களுக்கு ஏதாவது ஒரு பை வருதான்னு பார்க்குறீங்க. இந்த ஏரியாவில் ஒரு பை வருது. முடிஞ்ச அளவுக்கு அது வந்து ஷார்ட்டாக வந்து ஒரு ஸ்கேல்பிங்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் செல் வருது. செல் வரும்போது திரும்ப இந்த ஏரியாவில் வந்து செல் வருது. ஆல்மோஸ்ட் இந்த ஏரியா, நான் என்ட்ரி கொடுத்த ஏரியா வச்சுக்கோங்களேன், இந்த ஏரியா. ஓகே, இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கா? ஒரு ரொம்ப மெக்கானிக்கலாக இருக்குது. இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, இல்லைனா இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ஏதாவது ஒரு கிச்சனில் வேலையாக இருக்காங்க, இல்லை நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ ப்ரொஃபஸர் பாடம் எடுத்துகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு சட்டுன்னு வந்து அந்த ட்ரெண்டு புரியணும், இல்லை ஏதாவது பண்ணணும், ஒரு ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸில் வந்து உங்களுக்கு அந்த ட்ரெண்டு என்ட்ரிஸ் ரெண்டுமே கிடைக்கணும்னா இந்த இண்டிகேட்டரில் வந்து உங்களுக்கு ரெண்டுமே கிடைக்கும். பையிங்கான ட்ரெண்டும் கண்டிச்சிடும். அந்த பையிங் ட்ரெண்டில் உங்களுக்கு எந்த ஏரியாவில் நீங்கள் என்ட்ரி கொடுக்கணும் அதுவும் சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும். சில என்ட்ரிஸ்லாம் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து இதில் கொடுத்த என்ட்ரிஸ் தான். அக்யூரேட்டாக கொடுத்துருக்க மாட்டேன், பட் இதில் கொடுத்த ஆல்மோஸ்ட் ஒரு என்ட்ரிஸ் தான். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுது, பை வந்து ஃபுல்லும் பைன்னு காட்டுது. அதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் வந்து ஒரு என்ட்ரி இருக்குது. மேபி இந்த ஏரியாவை நான் மிஸ் பண்ணியிருப்பேன். ஏன் மிஸ் பண்ணியிருக்கேன், நைட்டு 2 மணிக்கு வந்திருக்கு, அதெல்லாம் நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ இது மிஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து என்ன ஆகுது, இந்த இடத்துல பை வருது காலையில் 7 மணிக்கு. 7 மணிக்குன்றது நம்ம எழுந்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துட்டு இது கீழே ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கோம். எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. அதாவது இந்த இந்த ஸ்ட்ராட்டஜியில் இருக்க ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் என்னன்னு சொன்னோன்னா, ஒரு ஃபுல்லோன்னு வந்து ஒரு ட்ரெண்டு ஸ்ட்ராங்காக இருக்கும் போது ஒரு புல் பேக். அதாவது இது வந்து பைன்னு கொடுத்த உடனே நம்ம என்ட்ரி கொடுக்க போகிறது இல்லை. இது பைன்னு வந்துடுச்சு, அதுக்கப்புறம் சைலண்ட்டாக இருந்துட்டு திரும்ப இந்த ஏரியாவில் எப்போ பைன்னு வருதோ அப்போ தான் நம்ம என்ட்ரி தரோம். இது வந்து மாற்றணும்னு சொன்னால் மாற்றிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் யோசிக்கலாம், எனக்கு வந்து என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டுலாம் எடுத்தீங்கன்னா அதோட ட்ரெண்டே என்ன இருக்குது, அதோட ட்ரெண்டே அப் ட்ரெண்ட் தான், செல்லிங்கே கிடையாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் கோல்டு வந்து ஒரு அப் ட்ரெண்ட். இது மோஸ்ட்லி நிஃப்டியில் கூட நீங்கள் பார்க்கலாம். நிஃப்டி, SPX இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அது வந்து அப் ட்ரெண்ட்லேயே தான் போயிட்டுருக்கும். அப்படி அப் ட்ரெண்ட்லேயே போகும்போது நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பியர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அதிகமான ஒரு என்ட்ரிஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. செல்லிங் வந்து ஒரு கம்மியான என்ட்ரிஸ் வர மாதிரி பார்த்துக்கிட்டு அப்படியும் நீங்கள் எடுக்கலாம். பட் நான் வந்து அப்படி பண்ணுறது கிடையாது. நான் எப்படி பண்ணுறேன், இந்த இண்டிகேட்டரில் ஐ எம் கிவிங் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி போத் ஃபார் புல்ஸ் அண்ட் பியர்ஸ். நான் வந்து ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து தான் நான் இந்த ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுறேன். பட் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எனக்கு வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகுது. பட் எல்லாருக்கும் அப்படி ஒர்க் ஆகணும்னு இல்லை. உங்களுக்கு இந்த இடத்துல செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஸோ ஏதாவது வந்து வேற இடத்துல கூட நம்ம பார்க்கலாம். இது வந்து டே சார்ட்டில் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஒரு 15 மினிட்ஸே போகிறேன். பிகாஸ் நான் வந்து 15 மினிட்ஸ் ட்ரேடர். அதனால் வந்து நான் எல்லாமே 15 மினிட்ஸில் தான் சொல்ல முடியும். ப்ளஸ் நான் இந்த ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் செஞ்சு எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்ததும் வந்து 15 மினிட்ஸில் தான் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். வேறு ஏதாவது இடத்துல ஸ்டாப் லாஸ் அடிக்குதா, இல்லை என்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியும் இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் வந்து இது வந்து வேறு ஏரியாவில் எடுத்தது. இது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் எடுத்ததா இல்லை வேறு ஸ்ட்ராட்டஜியில் எடுத்ததான்னு எனக்கு தெரியலை. பட் இந்த இடத்துல ஒரு பையிங் கொடுத்துருக்கேன். அது என்ன இருக்குது, இந்த இடத்துல வந்து 1:2 வந்து அச்சீவ் ஆயிருக்கு. ஓகேவா. பட் இந்த ஸ்ட்ராட்டஜிலையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக ப்ளூவில் இருக்குது. ப்ளூவில் இருக்கும்போது எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பை கிடைக்குது. இந்த ஏரியாவில் எங்கேயோ பை கிடைக்குது, நான் வாங்குறேன். பட் இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்குது. இந்த கேண்டல். ஸோ நான் இந்த இடத்துல வாங்கியிருப்பேன். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ராட்டஜியில் இங்கே கிடச்சிருக்கு, இதில் இங்கே தான் கிடச்சிருக்கு. பட் ஓகே, ப்ரீவியஸ் ஸ்விங்லோ தான், கண்டிப்பாக ப்ரீவியஸ் ஸ்விங்லோ 2 பாயிண்ட் தள்ளி. நீங்கள் ஏதாவது இடக்கூடமாக இல்லை நான் கிட்டேயே போட்டுக்கிறேன், கேண்டல் கிட்டேயே போட்டுக்கிறேன்னா அதெல்லாம் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் அடிச்சிடுது இந்த ஸ்ட்ராட்டஜியில். ஸோ ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை அண்ட் ஸ்விங்லோ தான் நீங்கள் போட்டே ஆகணும். நம்ம எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1:2 அச்சீவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஒரு பை வருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ப்ளூவாக இருக்குது. திரும்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு பை வருது. ஸோ இந்த ஏரியாவில் நீங்கள் என்ட்ரி கொடுத்துட்டு இது கீழே ஸ்டாப் லாஸ் போகிறீங்க. நான் எய்மிங் ஃபார் 1:2 வந்து திரும்ப ஈஸியாக அச்சீவ் ஆகுது. இந்த இடத்துல பாருங்கள் ஒரு செல் வருது. இந்த இடத்துல செல் வருது, ஆனால் இந்த இடத்துல அதுக்கப்புறமா எதுவுமே செல்லிங் வரல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சைட்வேஸ் மார்க்கெட் இல்லைனா ராங் என்ட்ரிஸ் அகெயின்ஸ்ட் ட்ரெண்டில் இருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண முடியுது. இந்த இடத்துல பாருங்க ஒரு பை வந்திருக்கு. பை வந்ததுக்கு அப்புறமா இங்கே எங்கன்னா பை வந்திருக்கானா, இது வந்ததுக்கு அப்புறமா ஒரு பை வந்திருக்கானா, பை வரவே இல்லை. இந்த இடத்துல ஒரு செல் வந்திருக்கு. இது வந்ததுக்கு அப்புறம் ஒரு செல் வந்திருக்கானா, இந்த ஏரியாவில் வந்திருக்கு. ஸோ என்ன பண்ணியிருப்பீங்க, இந்த ஏரியாவில் வந்துருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஷார்ட் போயிருப்பீங்க. இந்த இடத்துல ஷார்ட் போயிட்டு இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் ஹைக்கு ஒரு 2 பாயிண்ட் தள்ளி போடணும். கிட்டத்தட்ட இது ஸ்டாப் லாஸ் கிட்ட வந்திருக்கு. இது அடிச்சிருக்கோன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா. இந்த ட்ரேட் வந்து நம்ம அடிக்கல, பட் அடிச்சிருக்கனே நம்ம எடுத்துப்போமே. இந்த வந்து ட்ரேடு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருந்துச்சுன்னா கூட இன்னொரு ஒரு என்ட்ரி நம்மளுக்கு கிடைக்குது. பட் அந்த வரும்போது திரும்ப ட்ரெண்ட் ஃபுல்லும் சேஞ்ச் ஆயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செல்லிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எந்த என்ட்ரிஸும் கிடைக்கல. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபேக் என்ட்ரிஸை அவாய்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த இண்டிகேட்டர் அண்ட் இந்த மாதிரி பில்ட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியில் ஒரு 10ல் 4 ட்ரேட் உங்களால் வின் பண்ண முடியாதா? 1:2 ஒரு நல்ல ட்ரெண்டில் போயிட்டு ஒரு 1:2 எடுக்க முடியாதான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுக்கலாம். பட் என்ன வேணும், பொறுமை வேணும். ஸ்டாப் லாஸ் அடிக்கும் போது பொறுமையாக டில்ட் ஆகாமல் இருக்கணும். அதே சமயத்தில் ஸ்டாப் லாஸ் ஏரியா வந்து ரொம்ப முக்கியம். ஸ்விங் லோ தான். இந்த இடத்துல வந்து ஸ்விங் லோ தான் வச்சாகணும். ஸ்விங் ஹைனா ஸ்விங் ஹை தான் வச்சாகணும். இன்கேஸ் அது ரொம்ப தூரமாக இருக்குது, எனக்கு ஸ்விங் லோ அண்ட் ஸ்விங் ஹை வந்து ரொம்ப தூரமாக இருக்குது, ஒரு லாங் சைஸ் கேண்டல் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த ட்ரேடை விட்டுடுங்க. அந்த ட்ரேடை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணுறங்க. இல்லை அப்படி எடுக்கவே போகிறனாலும் ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்விங் ஹை அண்ட் ஸ்விங் லோ தான். இந்த இடத்துல பாருங்கள் ஒரு செல்லிங் இருக்குது. ஃபுல்லாக வந்து ரெட்டில் இருக்கும்போது இந்த ஏரியா வந்து ஒரு செல்லிங் காட்டுது. எந்த ஏரியா, இந்த ஏரியா. இதில் 1:2 வந்திருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். நான் இந்த ட்ரேட் எடுக்கல போல இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து செல்லிங்கு, இதுக்கு மேலே வந்து ஒரு 2 பாயிண்ட் அப்படி தள்ளி வந்து ஸ்டாப் லாஸ். இந்த இடத்துல எந்த ஏரியாவில் இருக்குது, இது வந்து 18ல் இருக்குது. ஸோ 16ல் வந்து நான் வந்து 16 20 செல் தானே பண்ண போகிறோம். ஸோ 20 18.4னா 20.4. ஓகே, இந்த ஏரியாவில் வந்து நான் ஸ்டாப் லாஸ் போட்டேன். கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வந்து அடிக்கல. நான் எய்மிங் ஃபார் 1:2 அவ்வளோதான். 1:2 வைக்கிறோன்னா
1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. இதே நீங்கள் வந்து அதிகமான ஃபுல் ட்ரெண்ட் பிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ் பண்ணுவீங்க. பட் 1:2 வச்சு ட்ரேட் பண்ணும்போது இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக இருக்க முடியும். ஜஸ்ட் 1:2 வச்சுட்டு 10ல் 4 ட்ரேட் இதில் நீங்கள் கண்டிப்பாக வின் பண்ணலாங்க. கண்டிப்பாக 4 ட்ரேட் வின் பண்ணலாம். ஏன்னா இதில் பேக் டெஸ்ட் நம்ம ரீசெண்டாக வந்த நிறைய ட்ரேட்ஸ் பார்த்துட்டே இருக்கும். அதுலேயே பாருங்கள் எவ்வளோ வந்து வந்துகிட்டே இருக்குது. கோல்டு மாதிரியான ட்ரெண்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கண்டிப்பாக வின் பண்ணலாம். இந்த இடத்துல கூட அச்சீவ் ஆயிருக்கணும், அது அச்சீவ் ஆகலை. சரி, ஆல்ரைட். ஏதாவது ஒரு டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். நன்றி, பை.